வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவார். குச்சாலத்துல மழையே பெய்ய மாட்டேக்க. என்னது ஒரு பேப்பர் கிடக்கு? என்னது எழுதியிருக்கு? வாலிபன் தன் வழியினை எதினால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஏதோ ஒரு கேள்விக்குறியோட போட்டிருக்க. என்னவா இருக்கும்? சரி, அட்டையா கேட்டு பார்ப்போம். ஷபவா, சோப்பு விற்கிற சேல்ஸ்மேனை சேர்ந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சு. சரி, நம்ம விளம்பரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஒரு சோப்பு விளம்பரத்திற்காக வந்திருக்கிறேன். ஐ எம் எ சேல்ஸ்மேன், ஐ எம் சேல்ஸ்மேன், ஐ எம் சேல்ஸ்மேன். அது நான், அது நீங்க, அது நான், அது நீங்க. ஆமாம். இப்போ அமேசான் காடுகளிலிருந்து பற்பலப்பட்ட மூலிகைகளை தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்பை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த சோப்பு எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவிலிருந்து தயாரிக்கப்படுகிறார்கள். இந்த சோப்பு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவாய் சோப். என்ன சோப்? ஹவாய் சோப். ஆமாம், இந்த ஹவாய் சோப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா என்னை போல் உங்களுடைய மேனியும் பளபளப்பாக மாறிடும், பளபளப்பாக மாறிடும், ரொம்ப கலராக மாறிடுவீங்க. ஆமாம், இந்த சோப்பை சேல்ஸ் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ஐ எம் ஏ சேல்ஸ்மேன், அது நான். ஐ எம் ஏ சேல்ஸ்மேன், அது நான். நீங்க, அது நான், அது நீங்க. ஆமாம். இந்த சோப்பினுடைய விலை நம்பர் 1 தாத்தா சோப்பில் ஹவாய் சோப். பழைய கம்பெனிலேருந்து ஞாபகம் வந்துருச்சு. ஹவாய் சோப் வெறும் 10 ரூபாய் மட்டும்தான். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நீங்கள் கலராக மாறிடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழலாம், சுத்தமாக வாழலாம். பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த ஹவாய் சோப்பை வாங்கி பயன்படுத்துங்க. யாரது? அங்க ஒருத்தர் அழகா நிக்காரு. அனாதையாவா? அண்ணே, எனக்கு ஒரு விளக்கம் தெரியணும்னே. விளக்கமா கொடுங்க. இதுல போட்டிருக்கு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு. மாட்டிட்டாயா தம்பி? இந்த ஹவாய் சோப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் ரொம்ப சுத்தமாகிடுவீங்க. ஆமாம், நல்ல பளபளன்னு மாறிடுவீங்க, ரொம்ப கலராக மாறிடுவீங்க. உங்க கலருக்கு மாற மாட்டோம்லானே? இல்லை, என்னை விட நீங்கள் கலர் கம்மி தான் தம்பி. நாங்கள் கருப்பு கலர் கூட இல்லை, நீங்கள் எங்களோட கலர் கம்மி. சரிதானா? என்னை விட நீங்கள் இன்னும் நல்லா திக்காக மாறிடுவீங்க. வாங்கி பயன்படுத்துங்க. இதை போட்டால் என் வழி சுத்தமாயிருவானே? சுத்தமாயிரும், சுத்தமா. ஆமாம், சரி, நான் யூஸ் பண்ணி பார்க்க. பயன்படுத்துங்க. ஏதாவது கொடுத்துட்டு போகிறது? சரி, இருக்கட்டும். வாலிபன் தன் வழியை ஹவாய் சோப்பினால் சுத்தம் பண்ணுவான். நேத்து ஒருத்தன் ஹவாய் சோப்புன்னு ஒன்று கொடுத்தான். என்னைக்கு போட்டனோ அன்னையில இருந்து ஊரில் நிக்க மாட்டேங்குது. ஒரே சொறி சிறங்கு இருக்கதும் இன்னும் கெட்டு போயிருச்சு. கொஞ்சமாவது நல்லா இருந்தேன், அதையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, என் கேள்விக்கு பதில் தெரியல. சலவையில் சிறந்தது கல்யாணி சலவை. உங்கள் ஆடைகள் வெண்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களது கல்யாணி மீது சலவை செய்தால் சிறந்த வெண்மை அடைந்து விடும். சோப்பு தேவையில்லை, சிறப்பான சலவை செய்ய கல்யாணி சலவை. கல்யாணி சலவை, கல்யாணி சலவை. ஐயா, இந்த இதுல ஒரு போட்டிருக்கு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு போட்டிருக்கு. இவ்வளவுதானே? என்னையா சட்டை போட்டிருக்க? இவ்வளவு அழுக்கு. அழுக்காவா இருக்கு? இங்க வரு, இங்க அழுக்கு, இங்க அழுக்கு. போட்டு ஒரு வாரம் ஆச்சு போல. காலர்ல இவ்வளவு அழுக்கு இருக்கு. இப்படி போட்டா எப்படியா சுத்தமா இருக்க முடியும்? நல்லா தோச்சு நம்ம கல்யாணி மேல வச்சு தோச்சுன்னு வச்சுக்கேன், சுத்தமாயிரும். இந்த கழுத மேல வச்சு என்ன பார்த்து கழுதுங்க? கல்யாணி கழுத. சரி, கல்யாணி மேல கல்யாணி கழுத. கல்யாணி 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 மேல வச்சு செலவு செஞ்சா அருமையாயிரும், உன் வலியும் சுத்தமாயிரும். பளிச்சிடும் வெண்மை கல்யாணி சலவை. இவ்வளவு வெண்மையா இருக்கு பாத்தியா? ஆமா, வெள்ளையா தான் இருக்கு. இப்படி அழுக்கு சட்டையை போடாதீங்க. கல்யாணி சலவை உங்களை வெண்மையாக்கிருச்சு. இப்ப எவ்வளவு சுத்தமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. வாலிபன் தன் வழியை கல்யாணி கழுதியின் மீது வைத்து துவைப்பதினால் சுத்தம் செய்வான். என்ன
ஒரு மனசில் ஒரு திருப்தி இல்லையே. சட்டை தான் வெள்ளையானுச்சு, நான் மனசு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் எப்படின்னே தெரிய மாட்டேங்க. என்ன இது குற்றால முகாம் நடத்துறாங்களா? சுத்தமா இருக்கட்டமா? அவ்வளவு குப்பையா இருக்கு. உங்களுக்கு கீழே பாருங்க, அவ்வளவு குப்பையா இருக்கு. ஸ்டேஜ் பாருங்க, என்ன குப்பையா இருக்கு. உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நினைச்சிட்டு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல அவ்வளவு அழுக்காக்கி வச்சிருக்காங்களே. உங்க வீடை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் என்னை அழையுங்கள், இந்த விளக்கு மாறினால் சுத்தம் பண்ணுவேன். அண்ணன் ஒரு டவுட்ண்ணே, இந்த இதில் ஒன்று எழுதியிருக்கு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு எழுதியிருக்குண்ணே. வாலிபன் தன் வழியை ரொம்ப அழகா சுத்தம் பண்ணிடலாம். எப்படிண்ணே இது தெரியுதா? இது விளக்குமாறு தெரியுதுல, இப்ப அழகா சுத்தம் பண்ணுது. சுத்தமாகுதா? அந்த இடம் சுத்தம் எவ்வளவு அழகா சுத்தமாகுதா? அங்க சுத்தமாகுதா? ஆமாண்ணே சுத்தமாகுது. எனக்கு பின்னாலே வா. சுத்தமாகுதா? ஆமாண்ணே சுத்தம். எனக்கு பின்னாலே வா. ஆமாண்ணே சுத்தமாகுது. சுத்தமாகுதுல? இத அப்படியே நீ இந்த விளக்கு மாதிரில பெருக்கிட்டே போனீங்கன்னா நீ போற இடம்லாம் சுத்தமாயிரும், நீனும் சுத்தமாயிருவேன். சரியா? அப்படி பெருக்கிட்டு வா. அங்க பெருக்கிட்டு வா. வாலிபன் தன் வழியை விளக்கு மாறினால் சுத்தம் பண்ணுவான். என்னடா இது? ஒருத்தர் என்னடா சோப்புங்க, இன்னொருத்தர் என்னடா கழுதுங்க, இன்னொருத்தர் விளக்கமாறு கொடுத்து தெருவெல்லாம் தூத்துட்டு போ அப்படிங்க. தெரு தானே சுத்தமாகுது, நான் சுத்தமாகலையே. என் வழியெல்லாம் சுத்தமாகுது, நான் சுத்தமாக மாட்டேங்கண்ணே. ஐயோ, இதுக்கு விளக்கம் கொடுக்க யார் வருவாங்களா? வாலிபன் தன் வழியை வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவார். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதினால். என்ன தம்பி, நீங்க என்ன பாட்டு படிச்சீங்க? தம்பி, நான் ஒரு அருமையான ஆண்டவருடைய பாடலை பாடிட்டு வந்தேன். என்ன பாட்டுனா? ஏதோ வாலிபன் தன் வழியே அப்படின்னு படிச்சீங்களே? ஆமா தம்பி, வாலிபன் வழி. எனக்கு அதுக்கு தான் விட தெரியணும். என்ன தம்பி? தேடிட்டு அடைஞ்சோம்னா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு தேடிட்டு அடைஞ்சோம்னா இது பேப்பர் கீழே அடைஞ்சுனே. தம்பி, நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல என்கிட்ட வந்திருக்கீங்க. என் கைகளில் வைத்திருக்கிற அந்த வேதாகமத்தில் இதில் என்னென்ன இருக்கு? சங்கீதம் 119 அதனுடைய 9ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே அப்படி சொல்லி அந்த வசனம் சொல்லுது. தம்பி, நீ உன் வாழ்க்கையில நீ சுத்தமாகணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தை உன்னுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? அதிகமாக பதிச்சு வைக்கணும். ஒருவேளை உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தது அப்படின்னா உன் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தை நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது, நீ சமாதானமா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்போ அந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீ படிக்க படிக்க அதிகமாக இருதயத்தில் வைக்க வைக்க அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த உலகத்துல வந்து உன் பாவத்தை மன்னிக்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது எல்லாம் அதுல விவரமா இருக்குது. நீ வாசிச்சு அதை விசுவாசிச்சு நேசிச்சு நீ உன்னை மாத்திக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன் வாழ்க்கை என்ன செய்யும்? சுத்தமாக மாறும். நன்றிண்ணே. வாலிபன் தன் வழியை இந்த வேதாகமத்தால் சுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா.